செயற்பாடு 2. திரவங்களுக்கு திணிவு உண்டாயர சோதித்தறிவோம். இந்த சோதனைக்கு தேவையான பொருட்கள் ஒரு வீட்டுத் தராசு, ஒரு அளவு கூடிடப்பட்ட குவளை அல்லது முகவை மற்றும் ஏதாவது ஒரு திரவம். முதலில் வெறும் குவளை அல்லது முகவையை தராசின் மீது வைக்கவும். தராசின் ஆரம்ப வாசிப்பை 0க்கு செப்பன் செய்யவும். இப்போது கிடைக்கும் வாசிப்பை கவனமாக பார்த்து உங்கள் குறிப்பேட்டில் எழுதிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் கொண்டு வந்த திரவத்திலிருந்து 100 மில்லிலீட்டர் அளவினை குவளையினுள் மெதுவாக ஊற்றுங்கள். தராசில் காட்டப்படும் புதிய வாசிப்பை கவனமாக பாருங்கள். இந்த புதிய வாசிப்பையும் உங்கள் குறிப்பேட்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு திரவங்களுக்கும் திணிவு இருப்பதை இந்தச் சோதனையின் மூலம் நாமே அறிந்து கொள்கிறோம். இதுபோன்ற செயற்பாட்டை நீங்கள் செய்யும்போது தராசுத் தட்டில் பொருளை வைப்பதற்கு முன் இருந்த வாசிப்பையும் தராசுத் தட்டில் பொருளை வைத்த பின் இருந்த வாசிப்பையும் குறிப்பு புத்தகம் ஒன்றில் கிராமில் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க முடியுமா என பாருங்கள். வினா இலக்கம் 1. மேற்குறித்த சந்தர்ப்பங்கள் இரண்டிலும் பெறப்பட்ட வாசிப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு யாது? வினா இலக்கம் 2. இந்த இரண்டு வாசிப்புகளுக்கும் இடையிலான வேறுபாட்டிற்கான காரணம் யாது? வினா இலக்கம் 3. இந்தச் செயற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட திரவங்கள் தராசின் வாசிப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தினவா? வினா இலக்கம் 4. இந்த செயற்பாட்டில் நீங்கள் இனம் கண்ட திரவங்களின் பொதுவான இயல்பொன்றை குறிப்பிடுக. வீடியோவை சிறிது நேரம் நிறுத்தி இந்த கேள்விகளுக்கான விடைகளை உங்கள் குறிப்பு புத்தகத்தில் எழுதுங்கள். கேள்வி 1ற்கான விடை. வெறும் குவளையை தராசின் மீது வைத்தபோது கிடைத்த வாசிப்பு குறைவாக, அதாவது 0ஆக இருந்தது. திரவம் ஊற்றப்பட்ட குவளையை வைத்தபோது தராசின் வாசிப்பு அதிகமாக இருந்தது. இரண்டு சந்தர்ப்பங்களிலும் வாசிப்புகளுக்கிடையில் தெளிவான வேறுபாடு இருந்தது. ஆம் பிள்ளைகளே, கேள்வி 2ற்கான விடை. இந்த வேறுபாட்டிற்கான காரணம் திரவத்திற்கு திணிவு இருப்பதே ஆகும். திரவம் சேர்க்கப்பட்டபோது குவளையின் மொத்த திணிவு அதிகரித்தது. அதனால் தராசின் வாசிப்பும் அதிகமானது. கேள்வி 3ற்கான விடை. இந்த செயற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு திரவமும் தராசின் வாசிப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. கேள்வி 4ற்கான விடை. இந்தச் செயற்பாட்டில் நாம் இனங்கண்ட எல்லா திரவங்களுக்கும் உள்ள பொதுவான இயல்பு என்னவென்றால், அனைத்து திரவங்களுக்கும் திணிவு உள்ளது. அதனால் எந்த திரவத்தை எடுத்தாலும் அதை தராசின் மீது வைத்தபோது வாசிப்பில் மாற்றம் ஏற்பட்டது. திரவங்களுக்கும் திணிவு உள்ளது என்பதை இந்தச் சோதனையின் மூலம் நாமே உறுதியாக அறிந்து கொண்டோம். அடுத்து, வாயுக்களுக்கு திணிவு உண்டா என்பதை கண்டறிவதற்கு முன்னர் உங்கள் மேலதிக அறிவுக்காக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். இப்போது மேலதிக அறிவாக இரசம் எனப்படும் ஒரு விசேட உலோகத்தைப் பற்றி அறிந்து கொள்வோம். இரசம் ஆங்கிலத்தில் மெர்க்குரி என அழைக்கப்படுகிறது. இதற்கு பயன்படுத்தப்படும் குறியீடு Hg ஆகும். Hg என்ற குறியீடு ஹைட்ரார்ஜிரம் எனப்படும் கிரேக்கச் சொல்லிலிருந்து தோன்றியது. இதன் பொருள் திரவ வெள்ளி என்பதாகும். ரசம் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே உலோகமாகும். 1 மில்லிலீட்டர் நீரின் திணிவு 1 கிராம் ஆகும். ஆனால் 1 மில்லிலீட்டர் இரசத்தின் திணிவு அதைவிட 13.6 மடங்கு அதிகமாகும். எனவே இரசம் அதிக திணிவை கொண்டது. இரசம் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட பொருளாகும். இரசத்தை பாதுகாப்பற்ற விதமாக கையாளும்போது அது காயங்களின் ஊடாகவோ சுவாசத்தின் மூலமாகவோ வாய் மூலமாகவோ உடலுக்குள் சென்று பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆகையால் இரசம் போன்ற பொருள்களை ஆசிரியரின் மேற்பார்வையின்றி எவரும் கையாளக்கூடாது. செயற்பாடு 3. வாயுக்களுக்கு திணிவு உண்டா என சோதித்து அறிவோம். தேவையான பொருள்கள்:
வீட்டுத் தராசு, வழி நிரப்பப்பட்ட கரப்பந்து. முதலில் வழி நிரப்பப்பட்ட கரப்பந்தை தராசின் மீது மெதுவாக வைக்கவும். தராசில் காட்டப்படும் வாசிப்பை கவனமாக பார்த்து அதை உங்கள் குறிப்பேட்டில் குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது அந்த கரப்பந்தை தராசிலிருந்து எடுத்து வையுங்கள். அடுத்ததாக அதே கரப்பந்திலிருந்த வழியை மெதுவாக அகற்றுங்கள். வழி அகற்றப்பட்ட கரப்பந்தை மீண்டும் தராசின் மீது வைக்கவும். இப்போது கிடைக்கும் வாசிப்பை உங்கள் குறிப்பேட்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு வழிகொண்ட கரப்பந்து அதிக திணிவையும் வழி அகற்றப்பட்ட கரப்பந்து குறைந்த திணிவையும் காட்டியது. இதன் மூலம் வாயுக்களுக்கும் திணிவு உள்ளது என்பதை நாமே அறிந்து கொள்கிறோம். உங்கள் வாசிப்புகளை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள அட்டவணையை பூர்த்தி செய்யுங்கள். அதன் பின்னர் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க முடியுமா என பாருங்கள். வினா இலக்கம் 1. மேற்குறித்த 2 சந்தர்ப்பங்களில் பெறப்பட்ட 2 வாசிப்புகளுக்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளவு? இரண்டாவது வினா, இந்த வாசிப்புகள் இரண்டிற்கும் இடையிலான வேறுபாட்டுக்கான காரணம் யாது? மூன்றாவது வினா, இந்தச் செயற்பாட்டின் மூலம் நீங்கள் இனம் கண்ட வாயுக்களின் பொது இயல்பு யாது? வீடியோவை சிறிது நேரம் நிறுத்தி இந்த கேள்விகளுக்கான விடைகளை உங்கள் குறிப்பு புத்தகத்தில் எழுதுங்கள். வழி நிரப்பப்பட்ட கரப்பந்தை தராசின் மீது வைத்தபோது பெறப்பட்ட வாசிப்பு அதிகமாக இருந்தது. இந்த உதாரணத்தில் 280 கிராம். வழி அகற்றப்பட்ட அதே கரப்பந்தை தராசின் மீது வைத்தபோது பெறப்பட்ட வாசிப்பு குறைவாக இருந்தது. இந்த உதாரணத்தில் 200 கிராம். இந்த வாசிப்புகள் இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசமே வழியின் திணிவாகும். இந்த உதாரணத்தில் இது 80 கிராம். கரப்பந்தினுள் நிரப்பப்பட்டுள்ள வழிக்கு திணிவு இருப்பதால் வழி நிரப்பப்பட்ட நிலையில் கரப்பந்தின் மொத்த திணிவு அதிகமாக இருந்தது. வழி அகற்றப்பட்டபோது அந்த வழியின் திணிவு நீக்கப்பட்டதால் மொத்த திணிவு குறைந்தது. இதுவே 2 வாசிப்புகளுக்கும் இடையிலான வேறுபாட்டுக்கான முக்கிய காரணமாகும். இந்தச் செயற்பாட்டின் மூலம் நாம் இனங்கண்ட வாயுக்களின் பொதுவான இயல்பு என்னவென்றால் வாயுக்களுக்கும் திணிவு உள்ளது என்பதாகும். வாயுக்கள் பொதுவாக கண்ணுக்குத் தென்படாமிட்டாலும் அது எடையை கொண்ட ஒன்றாகும் என்பதை இந்த சோதனை தெளிவாக காட்டுகிறது. பிள்ளைகளே, சமையலறையில் பயன்படுத்தப்படும் சிலிண்டரில் காணப்படுவதும் ஒரு வாயுவாகும். இதனை நாம் எல்பி கேஸ், திரவ பெட்ரோலிய எரிவாயு அல்லது சமையல் எரிவாயு என்கின்றோம். சிலிண்டரில் வாயு காணப்படும் போது அதனை தூக்கிச் செல்வது சிரமமாக இருப்பதையும் வாயு தீர்ந்த பின்னர் அதனை தூக்கிச் செல்வது இலகுவாக இருப்பதையும் நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இதில் சிலிண்டரினுள் சமையல் எரிவாயு நெருக்கப்பட்ட வாயுக்களின் கலவையாக திரவ நிலையில் காணப்படும். பிள்ளைகளே, அடுத்து வாயுக்களுக்கு திணிவு உண்டு என்பதை காண்பிக்கும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ ஒன்றை பார்ப்போம். இப்போது வாயுக்களுக்கு திணிவு உண்டு என்பதை காண்பிக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சிறிய பாதுகாப்பான செயற்பாட்டை பார்க்கலாம். இங்கே ஒரே அளவான பலூன்கள் 2 எடுத்து ஒரே அளவில் வழியை நிரப்பி அதனை அளவு நாடாவின் 2 பக்கத்திலும் கட்டுங்கள். பின்னர் ஒரு பலூனிலிருந்து வழியை அகற்றுங்கள். வழி நிரப்பப்பட்ட பலூன் உள்ள பக்கம் சற்று கீழே சாய்வதை நீங்கள் காணலாம். வழி இல்லாத பலூன் உள்ள பக்கம் மேலே இருப்பதையும் கவனியுங்கள். இதற்கு காரணம் பலூனினுள் இருக்கும் வழிக்கு திணிவு இருப்பதாகும். பிள்ளைகளே, இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான செய்தி ஒன்று உள்ளது. அது என்ன என்று சொல்ல முடியுமா? ஆம், திணிவை கொண்டிருப்பது திண்ணங்கள், திரவங்கள், வாயுக்கள் ஆகியவற்றின் மற்றொரு பொது இயல்பாகும். அடுத்த வகுப்பில் திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள் ஆகியவற்றின் மற்றொரு இயல்பை அறிந்து கொள்வோம். ஆம், திண்மங்கள், திரவங்கள் இடத்தை அடைக்குமா என பரீட்சித்து பார்க்கப் போகின்றோம். பாடங்களை உடனுக்குடன் இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு எடியூவெப் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி.